தேவனாகிய கர்த்தர் அவர் சொன்னதை செய்கிறவர். யோசேப்புடைய வாழ்க்கையில தேவன் அவர் சொன்னதை செய்து முடித்தார். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், யாக்கோபுடைய வம்ச வரலாறு என்று சொல்லி யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனே கூட ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். வம்ச வரலாறு என்றால் முதன்மையாக பிறந்தவனை முதலில் சொல்ல வேண்டும். ஆனால் யோசேப்புடைய வார்த்தை, அவனுடைய யோசேப்புடைய பெயர் யாக்கோபுடைய வம்ச வரலாறுலே முதலாவது வருகிறது. காரணம் என்ன? யோசேப்போடு கர்த்தர் சொன்னார், உன் சகோதரர்கள் உன் இனத்தார் அனைவரும் உனக்கு முன்பாக மண்டியிட்டு வணங்குவார்கள், உன்னை மதிப்பார்கள், உன்னை வணங்குவார்கள் என்று அவனுக்கு வாக்கு கொடுத்திருந்தார். அந்த வார்த்தையை நிறைவேற்றின கர்த்தர் எத்தனையோ வருஷ காலங்கள் கழித்து 17 வயது 17 வருஷம் கழித்து யோசேப்புக்கு அவைகளை நிறைவேற்றி முடித்தார். சொன்னதை செய்கிறவர். நீங்களும் நானும் இந்த காலவேளையிலே எதை எதிர்பார்த்திருக்கிறோமோ அதை தேவன் நிறைவேற்றுவார். உங்களுக்கு அவர் என்ன சொன்னாரோ அதை செய்து முடிப்பார். வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர், அவர் பொய் சொல்லாத ஆண்டவர். நீங்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். நம்பிக்கையோடு காத்திருங்கள். ஏற்ற வேளையில் அவர் நிறைவேற்றுவார். ஏற்ற வேளையில யோசேப்பை உயர்த்தினவர் உங்களையும் உயர்த்துவார். நீங்களும் உங்களுடைய வம்ச வரலாறிலே முதலாவது இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென்.